ஏன்னா பயம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்ம எதுக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. பல முறை நான் பேசிட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அண்ணா திமுக அரசாங்கத்தை பற்றி பேசுங்க. பதில் சொல்ல தயார். 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்க கொடுத்தோம். அந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நாங்க விலக்கி பேசுறோம். உங்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியில என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அந்த களத்திலே பேசுங்கள். நாட்டு மக்கள் இதை கேட்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தீர்ப்பு அளிக்கட்டும். இன்னும் அந்த சவாலுக்கு பதிலே இல்லை. ஆக ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருந்தார். அப்ப திரு மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்தார். அப்ப சென்னைக்கு வருகின்ற பொழுது கருப்பு பலூன் விட்டார். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். பிறகு ஆளுங்கட்சியா வந்த பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ரத்தன கம்பளத்தை விரித்து பாரத பிரதமரை வரவேற்று செஸ் ஒலிம்பியாட் அந்த நிகழ்ச்சியில அவரை கலந்து கொண்டு செஸ் ஒலிம்பியாட் திறந்து வச்சார். கேலோ இந்தியா அதை சென்னையில நடத்தினாங்க. அதற்கு அவரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த கேலோ இந்தியா விளையாட்டை துவக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கில மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அப்பவும் அவர் அழைச்சு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தினீங்க. ஸ்டாலின் போற பக்கம் எல்லாம் பேசுறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கு தான் போட்டின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினாலதான் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம் பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் உறுப்பினர்கள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அண்ணா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும்.